ஆண்டவர் வந்து ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னை பார், என்ன பாருங்க, நான் வந்து சோர்ந்து போகிறது இல்ல அப்படின்னு ஜனங்களுக்கு சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறாருன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி அந்த 27வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்துக்கு எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன் அப்படின்னா, இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என் கர்த்தருக்கு, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று அப்படின்னா, இதுவரைக்கும் நான் வந்து விசுவாசமா இருந்தது பிரயோஜனம் இல்ல, இதுவரைக்கும் நான் உழைச்சது பிரயோஜனம் இல்ல, இதுவரைக்கும் நான் காத்திருந்தது பிரயோஜனம் இல்ல, இத்தனை நாள் நான் ஆண்டவரோட நடந்தேன், எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய குமுறல்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களாமா, இஸ்ரவேலே, நீ என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்திற்கு எட்டாமல் போயிற்று என்றும் நீ சொல்லுவானே அப்படின்னா, இதுவரையிலும் அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு தோற்று போய் எதுலையுமே பிரயோஜனம் இல்ல, நான் ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்ல, நான் முயற்சி எடுத்து பிரயோஜனமே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது இப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வருது. நீ நடக்காதுன்னு நினைச்சு நீ எதுக்காக நீ சோர்ந்து போற? இஸ்ரவேலின், அடுத்த பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்திருக்கலாம். நான் இதுவரையிலும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி என்ன பிரயோஜனம்? நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? நான் அவருக்கு ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? அதை நினைத்து நினைத்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஐயோ பாஸ்டர், உண்மையிலே நான் சோர்ந்து போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற அந்த காரியத்தை குறித்து என்னுடைய ஜெபமெல்லாம் கேட்கப்படலையோ, நான் இன்னும் என்ன செய்யணும்? அப்ப அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். மகளே, நானே சோர்ந்து போவதில்லை, மகளே, நான் சோர்ந்து போவதில்லை. அதை நீ அறியாயோ? அதை நீ அறியாயோ? இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் எவ்வளவு பிரயாசப்பட்டார். அவருடைய சொந்த ரத்தத்தையே கர்த்தர் அவளுக்காய் சிந்தினார். இவ்வளவு எச்சரித்தும் இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தும் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று வரையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் சோர்ந்து போகாததினாலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் சோர்ந்து போகவில்லை என்றால் நீங்களும் சோர்ந்து போக கூடாது. அப்படி சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவேன், உன்னுடைய சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற போகிறதற்காக ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் சோர்ந்து போகல இல்ல, நான் சோர்ந்து போகல இல்ல, அப்புறம் ஏன் நீ சோர்ந்து போற? அப்புறம் நீ எதற்காக சோர்ந்து போக வேண்டும்?